ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனாக்கி பச்சை பயிறு நம்ம ஊரில் சிறுபயிறுன்னு சொல்லுவோம்ல, அதுதானே கறி மாதிரி வைக்க போகிறேன். யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. வைக்காதவங்க நான் வைக்கிறத பார்த்து நீங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வச்சு பார்த்துட்டு எப்படி என்னதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு 3/4 கப் எடுத்துருக்கேன். 4 பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி. இவ்வளோதான் இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள். ரொம்ப தேவைப்படாது. பச்சை பயிரை கழுவி எடுத்துக்கிடலாம். 3/4 கப்பு பயிர் தான். அது கூட 4 பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க, 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிடுங்க, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வேணால் கொஞ்சம் போதும், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏன்னா இது வந்து பச்சை கலரில் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறதுக்காண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 ஸ்பூனு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்ருங்க. 8 விசில் விட்டாக்கி நல்லா வெந்துடும். வெந்த பிறகுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடலாம். 8 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். கடைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நல்லா கடைஞ்சிருக்கணும். இது 8 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். கடைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது அப்படி போட்டுக்கலாம். 8 விசில் வந்தாச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லி. நல்லாவே வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இது இனி தண்ணி நான் கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணியை வடிச்சுக்கிடுவோம். அவ்வளோ தண்ணியோடி போட்டு கடைஞ்சிடாதுங்க, மூஞ்சில் தெரிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை வடிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கிடலாம். கடைவோம். நல்லா கடைஞ்சிட்டாகி கறி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். அதனால் ரொம்ப பேச்சுலர் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். நீங்கள் பேச்சுலர் பார்த்திங்கன்னா இந்த கறி ஈஸியாக வைக்கிறதுக்கு ஒரு இது சிம்பிள் மேட்ரு தான். 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இடங்களில் தங்கி நின்று வேலைலாம் பார்ப்பாங்க பேச்சுலர், அவங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சு பாருங்கள், கடைஞ்சாச்சு. இனி இதை தாளிச்சிருவோம். அவ்வளோதான். தாளிக்கைக்கு வெங்காயமும் பட்டை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். சட்டி வச்சுக்கிடுவோம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடாகட்டு. எண்ணெய் சூடானோன்னு அதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயமும் 2 பட்டை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு வேணும். புளி கொஞ்சம் நம்ம ஊற வச்சுருந்தோம்னா அதையும் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஊற்றணும், மறந்துடக்கூடாது. புளி ரொம்ப தேவைப்படாது, இதெல்லாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடணும். கடுகு போட்டியாச்சு. கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் போட்டு விடுவோம். அப்புறம் லைட்டாக வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்புறமா ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். அது கூட வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. வதங்கின உடனே நமக்கு கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிரை தூக்கி உள்ளே ஊற்றிட வேண்டியதான். உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் புளியும் ஊற்றிடணும். பச்சை பயிர் நல்லா கடைஞ்சிக்கிடுங்க. லைட்டாக பச்சை பயிராக இருந்துச்சுன்னு சொன்னால் கறி கொஞ்சம் நல்லா குறுகுறுன்னு வராது. கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுருங்க. நான் எப்படி கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுருங்க. கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிடுங்க. கரைக்கி வச்சுருக்க புளி தேவைக்கு ஊற்றிடுங்க. அதிகமாக புளிச்சிடக்கூடாது. இந்த கறி புளிச்சா நல்லா இருக்காது. புளிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிவிடுவேன். நீங்களும் தேவைன்னா ஆட் பண்ணிவிடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதோட தண்ணி போதும். கறி சூப்பராகிடுச்சு. இனி 2 மீன் இருக்குது. அந்த மீனுக்கு பேர் வந்து சல்மன். இந்த மீன் வந்து விலை கூடுதல், அதனால் 2 பீஸ் தான் வாங்கியிருந்து அதை இனி பொரித்து எடுத்துக்கிடுவோம். சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் போதும். வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணாண்டா. இதுக்கு இவ்வளோ மட்டுமே போதும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனை நல்லா பிரட்டி வச்சுக்கிடுவோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டிடுவோம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் பிடிக்கும். உடனே பொரிக்கிறது தான். இதெல்லாம் ரொம்ப எரிப்பு வேணும்னு வேண்டாம். இந்த மீனுக்கு லைட்டாக தான் எரிப்பு இருக்கணும். சும்மாயே பொரித்து சாப்பிடுவாங்க. நான் பொறுத்த இப்போ இந்த வத்தல் பொடியெல்லாம் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு பொரிக்கிறேன். அவங்க இது பெப்பர் மட்டும்தான் போட்டு பொரிப்பாங்க, பெப்பரும் உப்பும். நீங்கள் இதை இப்படி பொரிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சல்மன் இந்த மீனுக்கு பேர். சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம மீன் தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கறி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கறி ரெடி ஆகிருக்கும். கறியை நம்ம கொஞ்சம் கறி பாருங்கள், சூப்பராகிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு பருப்பு குழம்பு மாதிரியே இருக்கா? நீங்களும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகியாச்சு. மீன் எடுத்து போட்டுருவோம்.
2 மீனையும் ஒரு இடையே போட்டுடலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றி அங்கேயும் மலேசியாவில் என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் பாருங்கள், அவங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களும் பார்ப்பாங்க. பார்த்து அக்கா இப்படியெல்லாம் செய்யுங்கக்கான்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி நான் காட்டி கொடுக்குறேன் அவங்களுக்கு. சரி, அந்த பக்கம் இந்த பக்கம் பரட்டி போட்டாச்சு. சீக்கிரம் வெந்துடும் அந்த மீன். லைட்டாக குறைச்சி வைக்கணும் வேண்டாம், இந்த ஃபுல் தீயிலே இருக்குது, சீக்கிரம் வெந்துடும். அதனால் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் யூடியூப் தொடங்கியிருக்கிறேன். வீடியோ இப்போ தான் 1, 2 போட்டுருக்கிறேன். சமையல் குறிப்பு தான் நிறைய போட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய போடுவேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை வீட்டில். நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் வச்சது கிடையாது பச்சை பயிறு கறி. இங்கே வந்து வச்சுருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக நான் நல்லா சாப்பிடுவேன். நீங்கள் வச்சு பாருங்கள். மீன் ரெடி ஆச்சு, மீன் எடுத்தாச்சு. இனி சாப்பாடு மேசையில் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான். ஓகே, பாய்.